இஆர்பி என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் மோஸ்ட்டாக வந்து கம்பெனியை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண கம்பெனியை வந்து ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இயர்லி 90s பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படி சொல்லிட்டு தான் வந்துச்சு. இது எதுக்குன்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்காக இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்காக ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கூடயே வந்து நிறைய மாடியூல்ஸ் வந்து இன்டெகிரேட் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸு, பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் ஹெச்ஆர்எம்எஸ், இந்த அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட், பேரோல் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே இன்டெகிரேட் ஆகிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக கிரியேட் ஆச்சு. அதுக்கு பேர் தான் இஆர்பி. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். உங்கள் கம்பெனி வந்து கொஞ்சம் க்ரோ ஆக என்ன ஆகும்னா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறும், லாஜிக்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்களே போயிட்டு அந்த 20 மெம்பர்கிட்டையும் பேசி உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது. கோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீக்கில் வந்து ஒரு நாளும் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங் வைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன ஒர்க் போகுது, ஸோ ஸ்ட்ரக்சராக போகுதா இல்லையா, உங்களுக்கு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான டேட்டாஸ் வந்து உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும், சேல்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வாங்க சொல்லுவீங்க, அது கொண்டு வரதுக்கு 1 hour ஆகுதுன்னா ஸோ அந்த டைமில் அந்த டிசிஷனே உங்களுக்கு மறந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை தள்ளி வச்சிருவீங்க, நம்ம அப்புறம் எடுக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் தான் இஆர்பி வந்து உங்களுக்கு பெஸ்ட் யூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பேஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், பிரான்ச் வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஓவராலாக வந்து உங்களோட கம்பெனியோட சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ், பர்ச்சேஸ் பர்ஃபார்மன்ஸ், எங்கே வந்து லீக் ஆகுது, காஸ்ட் எங்கே வேஸ்டேஜ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி 1 crore turnover இருக்காங்க, அதே கம்பெனி நீங்களும் 1 crore turnover பண்ணுறீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், நம்மளோட ப்ராஃபிட் ரேஞ்ச் சில டைமில் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து லாஸஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த லாஸஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷனில் லாஸ் ஆகலாம், இல்லை எம்ப்ளாயினால லாஸ் ஆகலாம், இல்லை பர்ச்சேஸில் லாஸ் ஆகலாம், குவாலிட்டி லாஸ் ஆகலாம், சேல்ஸில் வந்து கம்மியான அமௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கான டூல் தான் வந்து இஆர்பி.